Genetics, Standard 10, Unit 18, Science, Biology. இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. லைக் பீகெட்ஸ் லைக் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் அண்ட் யூனிவர்சல் ஃபினாமினான் ஆஃப் லைஃப். இங்கே லைக் பீகெட்ஸ் லைக் அப்படின்னா பீகெட்ஸ்னால் மனிதன் மாதிரி. ஸோ மனிதன் போடுறதா இருப்பான். அதுதான் வந்து அந்த ஒரு மீனிங் கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சலாக லைஃப்பை பற்றின ஒரு ஃபினாமினான். ஆஸ் லிவிங் பீயிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்ரிங்ஸ் ஆஃப் தேர் ஓன். ஸோ ஒவ்வொரு உயிரினமும் பார்த்திங்கன்னா தன்னை போலவே தான் தன்னுடைய குட்டிகளை ஈரும். அது எங்கள் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா தன்னுடைய குட்டிகள். ஸோ அந்தந்த ஆனிமல்ஸ்க்கு உண்டான குட்டிகள் தான் அந்தந்த உயிரினங்களுக்கு வரும். கலர் ஆஃப் ஐ, ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அந்த கண்ணோட கலரு, ஹேரோட கலரு, ஷேப் ஆஃப் தி நோஸ், அந்த மூக்கோட ஷேப், டைப் ஆஃப் ஏர் லோப், ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஏர் லோப்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆர் இன்ஹெரிட்டபிள் ட்ரைட்ஸ். ஸோ இந்த கலர், ஷேப் அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இன்ஹெரிட்டபிள், அதாவது வழியாக வந்திருக்கக்கூடிய ட்ரைட்ஸுன்றது பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வழியாக வந்திருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம். Have you ever wondered how do we inherit traits and characteristics from our father and mother? ஸோ என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா எப்படி நம்ம அம்மா மாதிரியே நம்ம இருக்கோம், நம்ம அம்மாவுடைய கேரக்டர் எப்படி நமக்கு வந்திருக்கு, அப்பா மாதிரியே எப்படி நம்ம இருக்கோம், அப்பாவுடைய கேரக்டர் எப்படி வந்திருக்கு நம்ம யோசிச்சிருக்கிறோமா? Some of our characteristics might have been inherited from our grandparents. ஆனால் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து நமக்கு அது அப்படியே இன்ஹெரிட் ஆகிருக்கும், வழியாக வந்திருக்கும். ஹவு டு வி இன்ஹெரிட் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன்? எப்படி நமக்கு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஜீன்ஸ் வி இன்ஹெரிட் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஜீன்ஸ் தான். ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதனால தான் நமக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது பேரண்ட்ஸ் வழியாக. These genes are responsible for the physical outlook and biological function. ஸோ இந்த ஜீன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க எப்படி இருக்கும், நம்ம கலர் என்ன, நம்ம ஸ்கின்னோட கலர் என்ன, நம்ம ஹேரோட கலர் என்ன, அப்படியெல்லாம் முடிவு பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். The branch of biology that deals with the genes, genetic variation and heredity of living organisms is called genetics. So genetics அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு பயாலஜியில் ஒரு பகுதி, ஒரு பிரான்ச். அது வந்து மெயினாக ஜீன்ஸை பற்றியும் அந்த ஜீன்ஸில் வேறுபடக்கூடிய வேரியேஷன்ஸ் என்னன்றதை பற்றியும் இந்த வழியாக வந்திருக்கக்கூடிய ஹெரிடிட்டி பற்றி சொல்கிறது தான் வந்து ஜெனட்டிக்ஸ். Heredity is transmission of characters from one generation to the next generation. ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது, அதுதான் வந்து ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். வைல் வேரியேஷன் ரெஃபர்ஸ் டு, இப்போ ஹெரிடிட்டி வேரியேஷன் அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு தனித்தனியான வார்த்தை. ஹெரிடிட்டினா கேரக்டர் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் பாஸ் ஆகுது. வேரியேஷன் அப்படின்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரெண்ட் ஷோன் பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ் அண்ட் ஆல்சோ பை தி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் தி சேம் பேரண்ட்ஸ். ஸோ வேரியேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரண்ட்ஸுக்கு பிறந்திருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைங்க பார்த்திங்கன்னா வெவ்வேறு வேரியேஷன்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி அப்படியே அச்சு வச்ச மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிஃப்ரென்சஸ் தான் வந்து வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் தீஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி டியூ டு குரோமோசோம். ஸோ இந்த வேரியேஷன், இந்த ஹெரிடிட்டி எல்லாமே யாரால் ஏற்படுது, யாரால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் மட்டுமே சாத்தியப்படும். Now let's see what chromosomes are and how they are composed with DNA that form the genetic material. ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோமோசோம்னா என்ன, அதுக்குள்ளே டிஎன்ஏ எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Gregor John Mendel, father of genetics. ஸோ இந்த ஜெனட்டிக்ஸுடைய தந்தை அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யாருன்னா Gregor John Mendel அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் சொல்கிறாங்க. மெண்டல் 1882லேருந்து 1884 உடைய அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தார். வாஸ் அன் ஆஸ்ட்ரியன் மாங்க்னா அந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட அந்த இவங்க இருக்காங்களே அவங்க தான் வந்து மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். who discovered the basic principles of heredity through his experiments. ஸோ தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டால் இந்த ஹெரிடிட்டி அதாவது வழியாக வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸை பற்றின ஒரு தெளிவான பேசிக்கான பிரின்சிபல்ஸை கொடுத்தது மெண்டல் தான். His experiments are the foundation for modern genetics. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அவர் செஞ்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிருக்கு. He was born in 1882 to a family of farmers in Silesian of Czechoslovakia. ஸோ இவர் 1882 செலேஷியன்ஸ் அப்படின்றது அந்த கிறிஸ்டியானிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பார்ட் இவங்களை வந்து சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்கிறாங்க. செக்கஸ்லோவேக்கியாவில் இவர் வந்து பிறக்கிறாரு. After finishing his high school at the age of 18, he entered the Augustinian monastery at Brunn as a priest. So
18 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு அகஸ்டினியன் மொனாஸ்ட்ரி அப்படின்றது அந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடம், அதான் வந்து அந்த முனிவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்த தான் மொனாஸ்ட்ரி சொல்கிறோம். ஸோ அகஸ்டினியன் மொனாஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல ப்ரூன் அப்படிங்கிற இடத்துல ப்ரீஸ்டாக இவர் வந்து இருக்கிறாரு. ஃப்ரம் தேர் ஹி வென்ட் டு தி யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா ஃபார் ட்ரைனிங் இன் ஃபிசிக்ஸ். ஸோ அங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னா வியன்னாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா போகிறாரு. எதுக்காகனா ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், நேச்சுரல் சயின்ஸ் இதை பற்றின படிப்புகள்லாம் படிக்கிறதுக்காக அவர் போகிறாரு. மெண்டல் ரிட்டர்ன் டு தி மொனாஸ்ட்ரி. ஸோ இப்போ அங்கே போய் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாவில் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மொனாஸ்ட்ரிக்கு வராரு. 1854 வராரு. அண்ட் கண்டினியூ டு ஒர்க் ஆஸ் அ ப்ரிஸ்ட் அண்ட் டீச் இன் தி ஹை ஸ்கூல். ஸோ அங்கே வந்து அந்த ப்ரீஸ்டாகவும் அந்த ஃபாதர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபாதராகவும் இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே ஹை ஸ்கூலில் டீச் பண்ணுறாரு, பாடமும் நடத்துகிறாரு. இன் ஹிஸ் லீஷர் டைம் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் தி கார்டன் பீ பிளான்ட். ஸோ அவருக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாராமா, கார்டனில் இருக்கக்கூடிய பீ பிளான்ட் வந்து அந்த பட்டாணி செடி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கார்டன் பீ பிளான்ட்டில் வந்து இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் இவர் செய்ய ஆரம்பிச்சிடாரு. ஹி கண்டக்டட் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் தி மொனாஸ்ட்ரி ஃபார் அபவுட் 9 years. ஸோ 9 வருஷம் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் இருக்கக்கூடிய அந்த மொனாஸ்ட்ரிலேயே வந்து செய்கிறாரு. 1856 1865 வரைக்கும் அந்த 9 years அவருடைய இதை வந்து அவர் செய்கிறாரு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செஞ்சிட்ருக்காரு. ஹீ ஹேட் ஒர்க்ட் ஆன் நியர்லி 10,000 பீ பிளான்ஸ். ஸோ 10,000 பட்டாணி செடிகளோட இதை வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. 34 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ அந்த பட்டாணி செடியிலும் பார்த்திங்கன்னா 34 வெரைட்டிஸ் வச்சு அவர் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காரு. மெண்டல் நோட்டட் தே டிஃபர் ஃப்ரம் ஒன் another இன் மெனி வேஸ். ஸோ அந்த ஆராய்ச்சிகளை அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா அத்தனையும் வெவ்வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து அது வேரியேஷன் இருக்குது, அதில் ஏதோ ஒரு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். தஸ் மெண்டல் ஹேட் சூசன் 7 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஃபார் ஹிஸ் ஸ்டடி as shown in the table. ஸோ இவர் எடுத்து ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 pair ஆஃப் சீட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அவர் அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ என்னெல்லாம் அவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீடோட ஷேப் ரவுண்டாக ரிங்கிள்னால் கொஞ்சம் அப்படியே சுருங்கி போன மாதிரி, ரவுண்டாக இருக்கக்கூடியது. அடுத்து அதே மாதிரி இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா டாமினன்ட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர். ஸோ டாமினன்ட்ன்றது அதிகப்படியாமல் இருக்கக்கூடிய அந்த வீரியத்தன்மை, ரெசசிவ்ன்றது கொஞ்சம் அதோடைய வீரியத்தன்மை குறைவாக இருக்குது. ஸோ அந்த 7 பேர்ஸ் எடுத்தார் இல்லை, அதில் ஒன்று ஷேப் எடுத்துக்கிட்டார். அடுத்து கலர் எல்லோ, க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டார். அண்ட் சீடு கோட்டுடைய கலர், அந்த மேலே சீடு கொட்டை மேலே கலர் இருக்கும், கவர் மாதிரி கோட் இருக்கும் இல்லையா, அதோடைய கலர் ஒன்று கலர்டு, இன்னொன்று வந்து ஒயிட். அடுத்து பாடுடைய ஷேப்பு, பாடுன்றது அந்த பட்டாணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொட்டு, அதான் வந்து பாடு சொல்லுவாங்க. ஸோ அது இன்ஃப்ளாட்டன் கான்ஸ்ட்ரிக்டட், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது, அந்த ஒரு மாதிரி ஷேப்பாக வரும் இல்லையா, அந்த மாதிரி கான்ஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடியது. அடுத்து பாடுடைய கலரு, ஒன்று க்ரீனு, இன்னொன்று எல்லோ. அடுத்து ஃப்ளவருடைய பொசிஷன், ஆக்சிலரியில் இருக்கா டெர்மினலில் இருக்கா. ஆக்சிலரின்றது மேலே செடியோடைய மேலே இருக்கிறது, டெர்மினல்ன்றது சைடில் இருக்கிறது. ஸோ அதை எடுத்துக்கிட்டார். தென் ஸ்டெம்முடைய லென்த்து லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா. ஸோ இந்த 7 கேரக்டர்ஸை வச்சு தன்னுடைய ஆராய்ச்சியில் வந்து அவர் செஞ்சார். ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்ஸஸ். ஸோ அவர் எப்படி வந்து சக்ஸஸ் ஆனார் இந்த ஃபீல்டில் அப்படின்னா, இட் சூஸ் த பீனட் ஆஸ் இட் வாஸ் அட்வான்டேஜியஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஏன் பீனட்ஸ் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அது நிறைய விஷயங்களுக்கு அவருக்கு வந்து அட்வான்டேஜஸாக இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டார். இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங். அது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பாலினேட் செய்யக்கூடியது. பாலினேட்னா அந்த ஆண் பெண்ணுடைய சேர்க்கை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செல்ஃபாக பண்ணிக்கக்கூடிய ஒரு செடி வந்து பீனட்ஸ். அண்ட் ஸோ இஸ் வெரி ஈஸி டு ரைஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல். அதனால் என்னென்னா அந்த பியூர் ப்ரீடிங் எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் பியூராக அதை வளர வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஈஸியாக இருந்தது. இட் ஹேஸ் அ ஷார்ட் லைஃப் டைம். அது ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது. ஆனால் அதோடய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைவு. ஆஸ் இட் இஸ் அன் ஆனுவல். ஸோ எப்பயுமே இது வந்து வளர்க்கக்கூடிய ஒரு செடி. அண்ட் ஸோ இட் வாஸ் பாசிபிள் டு ஃபாலோ செவரல் ஜென்ரேஷன்ஸ். அதனால் இது எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக இது வளர்க்கக்கூடிய செடின்றதுனால அதோடைய அந்த வேரியேஷன்ஸ் வந்து ஜென்ரேஷனுடைய மாற்றங்கள் வந்து அவரால் பார்த்துக்கிட்டே இருக்க முடிஞ்சது, கரெக்டாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்க முடிஞ்சது. இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். ஒருவேளை கிராஸ் பாலினேட் பண்ணணும், இந்த செடியிலேருந்து இன்னொரு செடியில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் நடத்தணும் அப்படின்னும் போது அந்த கிராஸ் பாலினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது. இட் ஹேஸ் டீப்லி டிஃபைன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ வெவ்வேறு வகையான ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட செடியில் வந்து அவருக்கு கிடச்சது. அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவருக்கு. த ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்ஷுவல். அந்த செடியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பைசெக்ஷுவல் ஃப்ளவர், ரெண்டுமே ஒரே இதில் வந்து இருந்ததுனால அந்த பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ன்றதுனால இவருடைய ஆராய்ச்சிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மோனோஹைப்ரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். அதாவது ஒரே ஒரு ஜீன் வந்து
இன்ஹெரிட் பண்ண, அதாவது தலைமுறை வழி வழியாக வருது. அதில் முக்கியமாக மோனோ அப்படின்னா ஒரே ஒரு ஜீனை மட்டும் கொண்டு வரது தான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். Crosses involving inheritance of only one pair of contrasting character. அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டிங்காக இருக்கணும், ஆப்போசிட்ஸில் இருக்கணும். ஆர் கால் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் இப்போ மாற்ற போகிறோம். For example, it is a cross between two forms of a single trait, like a cross between tall and draft plant. இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டால் பிளான்ட்டும் அதாவது பியூர் பேரண்ட் பார்த்திங்கன்னா டால் பிளான்ட்டும் பியூராக டிராஃப்டாக இருக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டையும் ஒன்றா சேர்த்தும் போது அந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரப்போகுது, அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக போகுதுன்றது தான் சொல்ல போகிறாங்க. மெண்டல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ மெண்டல் எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பேரண்டல் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு இதில் இந்த கிராஸ் நம்ம பண்ணும்போது பேரண்ட்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா, பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட், டாலான பிளான்ட்டும் பியூர் ப்ரீடிங் டிராஃப்ட் பிளான்ட், வெறும் டால் பிளான்ட்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடியதும், வெறும் டிராஃப்ட் பிளான்ட்ஸ், டிராஃப்ட்னா குள்ளமாக இருக்கிறது, ஸோ சின்னதாக இருக்கிற பிளான்ட்டுடைய பேரண்ட்டையும் இப்போ ரொம்ப ரெண்டுமே பியூராக இருக்கக்கூடிய ரெண்டு பேரண்ட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து பேரண்டல் ஜென்ரேஷன். அதுக்கடுத்து அதில் F1 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, plants raised from the seeds of pure breeding parental cross in F1 generation were tall and monohybrid. ஸோ அதுலேருந்து வந்தக்கூடிய அந்த ஃபஸ்ட் F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டாலாகவே இருந்தது, மோனோஹைப்ரிட்டோடு இருந்தது. மோனோஹைப்ரிட் அப்படின்னா அந்த ஹைப்ரிட்குள்ளே அந்த ஒரு கேரக்டர் வந்து இருந்தது, அந்த டிராஃப்ட்க்கு உண்டான ஒரு கேரக்டர் வந்து இருந்தது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதில் F1 ஜென்ரேஷன் அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், கேபிட்டல் டி வந்து டால், ஸ்மால் டி வந்து ஷார்ட் டிராஃப்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் வந்திருக்கு. அதுதான் வந்து நமக்கு F1 ஜென்ரேஷன். அப்போ அதில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா டால் தான் டாமினன்ட் பண்ணுது. அதனால் அதில் வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக டாலாகவே வருது. அடுத்து F2 ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செல்ஃபிங் ஆஃப் தி F1 monohybrids resulting in tall and draft plants respectively in the ratio 3:1. ஸோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேரண்டல் ஜென்ரேஷன் பியூராக இருக்கக்கூடிய பேரண்டல் ஜென்ரேஷனை எடுத்துக்காமல் இந்த F1 ஜென்ரேஷனில் வளர்ந்தக்கூடிய இந்த செடி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹாரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலியும் பார்த்திங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி நம்ம இந்த டேபிளில் கிராஸ் செக் பண்ணும்போது கேபிட்டல் டி ஒன்று வந்திருக்கு, அடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி, கீழே பார்த்திங்கன்னா கேபிட்டல் டியும் ஸ்மால் டி வந்திருக்கு, அது லாஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்மால் டி வந்துட்டுருக்கு. அப்போது எங்கெல்லாம் கேபிட்டல் டி இருக்கோ அதெல்லாம் டால், எங்கே கடைசியாக பார்த்திங்கன்னா கேபிட்டல் டி கிடையாது. அதில் வந்து டாமினண்ட்டாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டிராஃப்ட் மட்டும்தான் டாமினண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது பார்த்திங்க அப்படின்னா டிராஃப்ட் பிளான்ட்டாக தான் வளரும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க 3:1 ரேஷியோ, அதாவது 3% வந்து 3 டாலு ஒன்று வந்து டிராஃப்ட், அதனால 3:1. ஸோ கொஷின் கேட்கும்போது கேட்பாங்க F2 ஜென்ரேஷனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. The actual number of tall and draft plants obtained by Mendel was, ஸோ இந்த மெண்டல் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக அவருக்கு எத்தனை அந்த மாதிரி டால் டிராஃப்ட் பிளான்ஸ் வந்தது அப்படின்னா 787 வந்து டால் பிளான்ட்டாகவும் 277 டிராஃப்ட் பிளான்ட்டாகவும் வந்துச்சு. அவர் ஆராய்ச்சி பண்ண அந்த இதில் எண்ணிக்கை சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் பர்டிகுலர் ட்ரைட் இஸ் நோன் அஸ் ஃபீனோடைப். ஸோ எந்த கேரக்டரை வந்து வெளிப்படுத்துதோ அதை வந்து நம்ம ஃபீனோடைப்புன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கேபிட்டல் டியும் இருக்குது, ஸ்மால் டியும் இருக்குது. ஆனால் அதில் வெளிப்பட்ட கேரக்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் டியோட, அதாவது டால்னஸ் தான் வந்து வெளிப்பட்டுச்சு. அது வந்து ஃபீனோடைப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஃபீனோடைப். ஸோ தி ஃபீனோடைபிக் ரேஷியோ எது வந்து வெளிப்படுத்து, எந்த மாதிரியான கேரக்டர் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா 3:1 ரேஷியோவில் அது வெளிப்பட்டுச்சு. 3 வந்து டாலாக இருந்தது, ஒரு இது வந்து ஷார்ட்டாக டிராஃப்டாக இருந்தது. இந்த F2 ஜென்ரேஷன் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வேர் ஆப்டைன். ஸோ இந்த F2 ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா 3 வகையான செடிகள் வந்து கிடச்சது அவருக்கு. ஒன்று என்னென்னா டால் ஹோமோசைகஸ், கேபிட்டல் டி வந்துச்சு. அது வந்து பியூரான இது. ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷன் அந்த பேரண்ட்ஸை கொண்டு வந்து நம்ம க்ராஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அதோட இது வந்து நமக்கு அப்படியே அங்கே கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ஒன்று தான் அது கிடச்சிது. அடுத்து டால் ஹெட்டிரோசைகஸ் பிளான்ட் வந்து டாலாக தான் இருந்தது, ஆனால் அதில் டிராஃப்ட்னஸ்க்கு உண்டான அந்த ஜீனும் அதில் இருந்ததுனால தான் ஹெட்டிரோசைகஸ் 2 கேரக்டருமே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி எத்தனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்தது. அடுத்து டிராஃப்ட் ஹோமோசைகஸ், டிராஃப்ட் பிளான்ஸ் எத்தனை வந்ததுன்னா 1 வந்தது. ஸோ டால் ஹோமோசைகஸ் 1, டிராஃப்ட் ஹோமோசைகஸ் 1, டால்
ஹெட்டிரோசைகஸ் வந்து 2. ஸோ அது ஜீனோடைப். இங்கே வந்து ஜீனை வந்து கணக்கு போடுறாங்க. அந்த ஃபீனோடைப்புன்றது பார்த்திங்கன்னா வெளிப்பட்ட கேரக்டர். ஆனால் இந்த ஜீனோடைப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எந்த மாதிரியான தன்மையுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜீனோடைப்பிக் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா 1:2:1. ஜீனோடைப் இஸ் தி ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ ஃபீனோடைப்புன்றது வெளிப்படையாக தெரியக்கூடியது, ஜீனோடைப்புன்றது வெளிப்படையாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷனை தான் வந்து ஜீனோடைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெண்டலுடைய மோனோஹைப்ரிட் கிராஸை பொறுத்த வரைக்கும் F1 ஜென்ரேஷனில் எல்லாமே டாலு, F2 ஜென்ரேஷனில் 3:1 phenotype ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:2:1. மெண்டல்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆன் மோனோஹைப்ரிட் கிராஸ். இங்கே இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ இந்த அவர் ஆராய்ச்சி பண்ணால் இந்த மோனோஹைப்ரிட் கிராஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் இட் வாஸ் கன்ஃபர்ம்டு பை Mendel that factors are passed on from one generation to another, now referred to as genes. ஸோ இப்போ தான் வந்து இது ஜீன்ஸ் மூலியமாக தான் வந்து நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணார். அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு விஷயம் வழியாக வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை வந்து அதுக்கு அடுத்தடுத்து வரவங்க அது ஜீனால் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டால்னஸ் அண்ட் டிராஃப்ட்னஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை தி பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ். Tall plant possesses a pair of factors representing by T, taking the first letter of the dominant character. ஸோ இங்கே T அப்படின்றது கேபிட்டல் T என்ன எடுத்திருக்காங்கன்னா, டாமினண்ட்டாக எது இருக்கோ அதோடைய கேபிட்டல் லெட்டரை வந்து அது அந்த டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய இதுடைய கேபிட்டல் லெட்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த கான்ட்ராஸ்டிங் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டால்னஸ் ஒன்று, டிராஃப்ட்னஸ் ஒன்று. ஷார்ட்டாக இருக்கக்கூடியது, டாலாக இருக்கக்கூடியது. அந்த பிளான்ட் இஸ் டிராஃப்ட் பிகாஸ் இட் பொசஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் டிராஃப்ட்னஸ். ஸோ இப்போ ஷார்ட்டாக டிராஃப்டாக ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் டி இருக்குது. அதாவது டிராஃப்ட்னஸ்க்கு உண்டான கேரக்டர் வந்து அதில் இருக்குது. தீஸ் ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர்ஸ் அண்ட் மே பி அலைக் ஆஸ் இன் பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட்ஸ் அண்ட் டிராஃப்ட் பிளான்ட். ஸோ எப்படி பியூர் ப்ளீடிங் அந்த பேரண்டல் ஜென்ரேஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான அந்த கேரக்டரோடு வரக்கூடியது தான் இந்த டால் பிளான்ட்டும் டிராஃப்ட் பிளான்ட்டும். திஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் ஹோமோசைகோட். ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹோமோசைகோட்னு சொல்கிறோம். இஃப் தே ஆர் அன்லைக், அதாவது ஸ்மால் டி கேபிட்டல் டி ஒன்று ஸ்மால் டி ஒன்று சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோன்னா ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கலப்புன்னு சொல்கிறது. ஹெட்டிரோன்னாவே 2 கலந்துருக்குன்றது தான். ஹோமோனா 1 சேம்னு அர்த்தம், ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரெண்ட் சைகோட்ஸ் வந்து அங்கே இருக்குது. அதனால தான் அந்த ஸ்மால் டி கேபிட்டல் டி ஒன்றா சேர்ந்து வந்ததுன்னா அதை ஹெட்டிரோசைகஸ் சொல்கிறோம். ஸ்மால் டி இல்லை கேபிட்டல் டி வந்தது அப்படின்னா ஹோமோசைகஸ் சொல்கிறோம். அதாவது டால் டிராஃப்ட்டுக்கு உண்டான அந்த கேரக்டர் சொல்கிறோம். Two factors making up a pair of contrasting characters are called alleles or allelomorphs. One member of each pair is contributed by one parent. So இந்த small t capital T அந்த ஜென்ரேஷன் F1 ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சொல்லும்போது அதை நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் வந்து அலீல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து அல்லிலோமார்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒன்றா சேர்ந்து வர்றது அலீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். When two factors for alternative expressions of a trait are brought together by fertilization, only one express itself. ஸோ ஒருவேளை 2 ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய ட்ரெய்ட்ஸ், இங்கே ட்ரெய்ட்ஸ்ன்றது கேரக்டர். ஸோ 2 வெவ்வேறு கேரக்டர் இருக்கக்கூடிய இது ரெண்டுத்தையும் ஒன்று ஃபர்டிலைசேஷன் கொண்டு வரும்போது ஒன்று மட்டும் வெளிப்படுது. அதாவது ஒன்று டால்னஸ் வெளிப்படுது, மாஸ்கிங் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அதர். இன்னும் ஒன்றுத்துடைய அந்த டிராஃப்ட்னஸை வந்து அது அப்படியே உள்ளேயே அப்படியே தட்டி வச்சிடுது. தட் இஸ் அதோடைய இந்த டால்னஸ் வந்து டாமினன்ட் பண்ணுது அந்த டிராஃப்ட்னஸ். த கேரக்டர் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இட் செல்ஃப் இஸ் கால் டாமினன்ட் கண்டிஷன். ஸோ எந்த கேரக்டர் வந்து வெளிப்படையாக தெரியுதோ அதை வந்து டாமினன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது இதை இன்னொன்று வந்து அதை சப்ரஸ் பண்ணிவிட்டு இது வெளிக்காட்டுது. அண்ட் தட் விச் இஸ் மாஸ்க்ட் இஸ் கால் ரிசசிவ் கண்டிஷன். எந்த கேரக்டர் வந்து வெளிப்படலையோ அதை வந்து ரிசசிவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டாமினன்ட் பண்ணுறத டாமினன்ட்னு சொல்கிறோம். டாமினன்ட் ஆகக்கூடியது வந்து ரிசசிவ் அப்படின்னு சொல்கிறோம். The factors are always pure, and when gametes are formed, the unit factors segregate so that each gamete gets one of the 2 alternative factors. ஸோ இங்கே கேமெட்ஸ்ன்றது அதோடைய அந்த ஜென்ரேஷன், அந்த குட்டிகள் சொல்லுவோம். ஸோ அதோடைய அந்த ஃபார்மேஷன் தான் கேமெட் சொல்கிறோம். இங்கே பியூராக இருக்கும். அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கேமெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா
பிரிக்கும் போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து அதுக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அந்த கேமெட்ஸ். அதான் அந்த இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளான்ட் அதுதான் கேமெட்ஸ்னு சொல்கிறோம். இட் மீன்ஸ் the factors for tallness and roughness all separate entities and in a gamete either T or T is present. ஸோ either கேபிட்டல் T இருக்கணும் இல்லைனா ஸ்மால் t வந்து அந்த இடத்துல இருக்கணும். இருந்தால் அது கேபிட்டல் T வரும்போது டால்னஸ், ஸ்மால் t வரும்போது ட்ராஃப்னஸ். when F1 ஹைப்ரிட்ஸ்ன்றது கலப்பு, அதான் ஹைப்ரிட்ஸ். ஸோ F1 ஹைப்ரிட்ஸ் ஆர் செல்ஃப் கிராஸ்ட். ஒருவேளை இந்த கலப்பாக இருக்கக்கூடிய இந்த F1உடைய இதை வந்து அப்படியே செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 2 entities separate and then unite independently forming tall and draft plan. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது கேபிட்டல் டி ஒன்று வந்துச்சு, ஸ்மால் டியே ஒன்று வந்துச்சு. ஸோ அது அப்படியே பிரிஞ்சு என்ன ஆகுது, அந்த மாதிரி F1 ஹைப்ரிட்ஸை நம்ம மறுபடியும் கிராஸ் பண்ணும்போது அதிலிருந்தும் கூட நமக்கு பியூராக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வந்து வெளியே வந்துடும், ஃபார்மிங் டால் அண்ட் draft plants. ஸோ இதில் அந்த F2 ஜென்ரேஷன் இதில் போட்டிருக்காங்க 1:2:1. ஃபீனோடைப்பில் வந்து 3:1. Dihybrid cross involves the inheritance of two pairs of contrasting characters at the same time. ஸோ மோனோஹைப்ரிடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் க்ராஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த டைஹைப்ரிட் க்ராஸ் அப்படின்றதுனா 2 கேரக்டரை வந்து க்ராஸ் பண்ணி அது வழியாக எந்த மாதிரியான ஸ்பீசிஸ் வருது, அந்த வழியாக எந்த மாதிரியான ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வருது அப்படின்றத பார்க்குறது தான் டைஹைப்ரிட் க்ராஸ். The two pairs of contrasting characters chosen by Mendel இந்த 2 கேரக்டர்ஸ் எதை சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷேப் எடுத்துக்கிட்டாரு, இன்னொன்று கலர் எடுத்துக்கிட்டாரு. அதாவது அந்த சீடு, அந்த விதையோடைய ஷேப்பையும் கலரையும் எடுத்துக்கிறாரு. அது கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஒன்று, க்ரீன் ஒன்று. ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்று, ரிங்கிள்டு ஒன்று. கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறது, அழகாக ரவுண்டாக இருக்கிறது. ஸோ ரவுண்ட் எல்லோ ஒன்று, ரிங்கிள்டு க்ரீன் இன்னொன்று. ஸோ இந்த 2 சீட்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை இப்போ ஒன்றா சேர்த்த போகிறாங்க. அதுதான் டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ மெண்டல் கிராஸ்ட் பீ பிளான்ஸ் ஹேவிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் வித் பீ பிளான்ஸ் ஹேவிங் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ். ஸோ இப்போ அந்த 2 செடிகளையும் ஒன்றா இப்போ அவர் கிராஸ் பண்ணுறாரு. Mendel first crossed pure breeding pea plants having round yellow seeds with pea plants having wrinkled green seed. எப்பயுமே F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கக்கூடிய அந்த 2 பேரண்ட்ஸை ஒன்றா சேர்த்துவாங்க. அதுக்கப்புறம் F1 ஜென்ரேஷனில் வரக்கூடிய அந்த கலப்பை தான் வந்து எடுத்து F2 ஜென்ரேஷனில் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பியூராக பேரண்ட்ஸ் அந்த எல்லோ ரவுண்ட் எல்லோ சீட்ஸையும் wrinkled green சீட்ஸையும் இப்போ ஒன்றா கிராஸ் பண்ணுறாங்க. No wrinkled green seeds are obtained in the F1 generation. ஸோ F1 generation எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் R கேபிட்டல் Y அதான் ரவுண்ட் எல்லோ, ஸ்மால் R ஸ்மால் Y வந்து wrinkled green அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு என்ன வந்தது அப்படின்னா கேபிட்டல் R ஸ்மால் R கேபிட்டல் Y ஸ்மால் Y. அதில் டாமினன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Rரும் கேபிட்டல் Yயும் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால F1 ஜென்ரேஷனில் எதுவுமே வந்து ரிங்கிள்டு க்ரீன் உண்டான கேரக்டர்ஸ் வெளிப்படவே இல்லை. எல்லோ ரவுண்டுடைய கேரக்டர்ஸ் மட்டும்தான் வெளிப்பட்டுச்சு F1 ஜென்ரேஷனில். ஆனால் அதுக்குண்டான கேரக்டர்ஸ் ஸ்மால் R ஸ்மால் Y வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த F1 ஜென்ரேஷனில். அதுதான் வந்து F2 ஜென்ரேஷனில் வெளிப்பட போகுது. From this it was concluded that round shape and yellow color of the seeds were dominant traits over the wrinkled shape and green yellow of the seeds. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யார் டாமினண்ட்டாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ரவுண்ட் எல்லோ மட்டும்தான், ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் தான் வந்து டாமினண்ட்டான கேரக்டர் உடையது அப்படின்றத இந்த இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். When the hybrids of F1 generation pea plants having round yellow seeds were cross-bred by self-pollination. இப்போ இந்த F1 ஜென்ரேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த விதைகளை எடுத்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணும்போது இவங்களுக்குள்ளேயே வந்து கிராசிங் பண்ணிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 4 types of seeds have different combination of shape and color were obtained in second generation. ஸோ F2 ஜென்ரேஷனில் இப்போ 4 வகையான கொட்டைகள் வந்து வருது, 4 வகையான சீட்ஸ் வந்து இப்போ கிடைக்குது. ஸோ 2 வகையான சீட்ஸை கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் மட்டும் வெளிப்படுது. இப்போ அதுக்குள்ளேயே அந்த F1ஐயும் மறுபடியும் கிராஸ் பண்ணும்போது 4 வகையான சீட்ஸ் வந்து கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ ஒன்று கிடைக்குது, ரவுண்ட் க்ரீன் ஒன்று கிடைக்குது, ரிங்கிள்டு எல்லோ ஒன்று கிடைக்குது, ரிங்கிள்டு க்ரீன் ஒன்று கிடைக்குது. ஸோ 4 வகையான சீட்ஸ் வந்து இதில் கிடைக்கிது. த ரேஷியோ ஆஃப் ஈச் ஃபீனோடைப், இங்கே ஃபீனோடைப் அப்படின்றது வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய கேரக்டர், அதுதான் வந்து ஃபீனோடைப்புன்னு சொல்கிறோம். ஸோ வெளிப்படையாக பார்க்கும்போது ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் க்ரீன், ரிங்கிள் எல்லோ, ரிங்கிள் க்ரீன் 4 வகையாக நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா. ஸோ அதோடைய அந்த F2 ஜென்ரேஷனுடைய ரேஷியோ என்ன, ஃபீனோடைப் ரேஷியோ என்ன அப்படின்னா 9:3:1. இந்த போர்டில் பார்த்தா தெரியும். கேபிட்டல் R ஸ்மால் R
கேபிட்டல் Y. அதான் இப்போ ரவுண்ட் எல்லோ அப்படின்றதுக்கு கேபிட்டல் R கேபிட்டல் Y. அடுத்து ரவுண்ட் க்ரீன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்மால் R கேபிட்டல் Y. அடுத்து ரிங்கிள்டு எல்லோ அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் R ஸ்மால் Y. ரிங்கிள்டுன்றதால ஸ்மால் Y வந்துச்சு. அடுத்து ரிங்கிள்டு க்ரீன்னும் போது பார்த்திங்கன்னா ஸ்மால் R ஸ்மால் Y. ஸோ அந்த இதை வச்சு மேலேயும் கீழேயும் போட்டுட்டு க்ராஸ் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதில் வந்து 9 வந்து எல்லோ ரவுண்ட் வந்திருக்கு, 3 எல்லோ ரிங்கிள் வந்திருக்கு, 3 க்ரீன் ரவுண்ட் வந்திருக்கு, ஒரே ஒரு க்ரீன் ரிங்கிள் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ரேஷியோ வந்து சொல்கிறாங்க 9:3:3:1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைஹைப்ரிட் ரேஷியோ. டைஹைப்ரிட்னா 2 வகையான கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு இனம், அதுதான் வந்து டைஹைப்ரிட் ரேஷியோ. From the above results, it can be concluded that the factors from each character or trait remains independent and maintain their identity in the gamete. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன ரிசல்ட் தெரியுது அப்படின்னா எல்லா ட்ரெயிட்டுமே, அதாவது எல்லா இதுவுமே தன்னுடைய கேரக்டரை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குது. அது தனித்துவம் வாய்ந்த தன்னுடைய கேரக்டர் வந்து அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் வெளிப்படுத்துகிற சான்ஸ் கிடைக்கும் போது அது தனியாக வெளிப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரிங்கிள்டு வந்து வெளியே தனியாக அதோடைய மெயின் கேரக்டருக்கு F1க்கு முன்னைய பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனாகவே அது வந்து வெளிப்பட்டுருச்சு. இந்த ஃபேக்டர்ஸ் ஆர் இண்டிபெண்ட் டு ஈச் அதர் அண்ட் பாசிட்டிவ் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ ஒவ்வொரு ஃபேக்டருமே வந்து தனித்தனியாக தனக்குள்ளே இருக்கிறது அப்படியே தன்னுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத இது மூலயமா நமக்கு சொல்லுது. ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ இந்த டைஹைப்ரிட் கிராஸுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து கிடைக்குது நமக்கு இதில். ஏற்கனவே சொன்னோம் 4 வகையான கேரக்டர்ஸ் வந்து வெளிப்பட்டுச்சு இல்லையா, 4 வகையான சீட்ஸ் வந்து நமக்கு வெளிப்பட்டுச்சு. அப்போ 4 வகையான உயிரினம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 2 வகையான உயிரினம் கலக்கும் போது 4 வகையான உயிரினங்கள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடியூஸ்ட் டைப்ஸ் ஆஃப் F2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 9 with 2 டாமினன்ட் ட்ரெயின்ஸ். ஸோ 9 வந்து டாமினன்ட் ட்ரெயிட், 2 டாமினன்ட் ட்ரெயிட் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து 9 இருக்குது. 3 வந்து ஒரு டாமினன்ட் ட்ரெயிட்டோடு இருக்குது. அடுத்த 3 வந்து ஒரு ரிசசிவ் ட்ரெயிட்டோடு இருக்குது. டாமினன்ட்ன்றது வெளிப்படுத்துறது, ரெசசிவ்ன்றது அடங்கி இருக்கிறது. அண்ட் another dominant trait and another recessive trait and 1 with 2 recessive trait. ஸோ ஒன்று மட்டும் 2மே ரிசசிவாகவே வருது. அதாவது ரிங்கிள்டு க்ரீனாகவே ஒன்று மட்டும் தான் வெளிப்பட்டுச்சு. ஸோ இது அதோடைய ஒரு ரிசல்ட். அடுத்து நியூ காம்பினேஷன், புதுசாக ஒரு காம்பினேஷன் உருவாயிருக்குங்க. என்ன அப்படின்னா 2 நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரெயிட் வித் ரவுண்ட் க்ரீன். ஏற்கனவே நம்ம க்ராஸ் பண்ணும்போது எல்லோ க்ரீன் தான் க்ராஸ் பண்ணோம். ஆனால் இங்கே புதுசாக நமக்கு கிடச்சது ரவுண்டு க்ரீனும் ரிங்கிள்டு எல்லோவும் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜென்ரேஷன், புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ அதை வந்து நியூ காம்பினேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 4 வகையான பிளான்ஸ் கிடச்சிருக்கு, இன்னொரு 2 காம்பினேஷன் வந்து புதுசாக கிடச்சிருக்கு இந்த கிராஸால். இப்போ மெண்டல் வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சில லாஸை வந்து கொடுக்குறாரு. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ், செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு 3 லா சொல்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட், ரெண்டுத்தையும் வச்சு மோனோஹைப்ரிட்டையும் வச்சு டைஹைப்ரிட்டையும் வச்சு ஒரு சில லாஸ் வந்து கொடுக்குறாரு. அந்த லாஸ்க்கு வந்து என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் டாமினன்ஸ்ன்றது அந்த பேர்லேயே நமக்கு இருக்குது. டாமினன்ஸ்னால் எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டு அப்படியே முன்னாடி வெளிப்படையாக வந்து நிற்கிறது, அதுதான் டாமினன்ஸ். when 2 homozygous individuals with 1 or more sets of contrasting characters are crossed, the characters that appear in the F1 hybrid are dominant. ஸோ எந்த கேரக்டர் வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குதோ வெளியே, அதுதான் வந்து டாமினண்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். and those that do not appear in F1 are recessive character. எந்த ஒரு கேரக்டர் வந்து F1 ஜென்ரேஷனில் வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியலையோ அதை வந்து ரிசசிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம லா ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து லா ஆஃப் செக்ரிகேஷன்னா பிரிக்கிறது, அதுதான் செக்ரிகேஷன். அண்ட் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ராஸ் பண்ணும்போது தன்னுடைய அந்த பியூரான ஒரு வெரைட்டி வந்து வெளியே வந்து நின்றுது. அந்த 9:3:3:1 பார்த்திங்கன்னா 1 வந்து அந்த ரிங்கிள்டு க்ரீன் வந்து நமக்கு வந்துருச்சு இல்லையா. அதுதான் when a pair of contrasting characters or genes or allelomorphs are brought together in a heterozygous or hybrid. ஸோ இந்த மாதிரி அந்த கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸை கொண்டு வந்து நம்ம ஒன்றா சேர்த்தும் போது அந்த ஹெட்டிரோசைகோட்டோட கொண்டு வந்து அந்த ஹைப்ரிடோட சேர்த்தும் போது the 2 members of the allelic pairs remain together. ஸோ 2 மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா வந்து இருந்துருது, மிக்ஸ் ஆகவே ஆகாது தனக்குள்ளே. அண்ட் when gametes are formed, அதோடைய அந்த குட்டி அதோடைய வெரைட்டி ஃபார்ம் ஆகும்போது புதுசாக கொடுக்கும்போது
டூ செப்பரேட் அவுட், அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு என்ன ஆகுது, எதோடையும் கலக்காமல் அப்படி தனிச்சையாக இருக்கக்கூடியது, அந்த ரெண்டு என்ன ஆகுதுன்னா வெளிப்பட்டுறது வெளியே. ஸோ தட் ஒன்லி ஒன் என்டர்ஸ் ஈச் கேமெட். ஸோ ஒன்று தான் வந்து ஒவ்வொரு கேமெட்டுக்குள்ளேயும் என்டர் ஆகக்கூடியது. அதுதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். அதாவது பிரிஞ்சு நிற்கும் அப்படின்றது, பியூரான கேமெட் வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன். அடுத்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இன் கேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 or more pairs ஆஃப் கான்ட்ராக்ட் சைமுல்டேனியஸ்லி. ஸோ இப்போ மாற்றி இந்த 2 பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடியதை சைமுல்டேனியஸில் அடுத்தடுத்து ஜென்ரேஷன் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், விதைச்சிட்டே இருக்கோன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த செடிகள் எப்படி இருக்கும்னா, the factors or genes of one pair assort out independently of the other pair. ஸோ ஒரு பேரில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து தனித்து வெளியே கொண்டு வந்து இண்டிபெண்ட்டாக வந்து அது நின்றோம் அப்படின்றது தான் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். தன்னை வந்து இண்டிபெண்ட்டாக அது காட்டும், எதோடையும் டிபெண்ட் ஆகாமல் தனியாக கொண்டு வந்து காட்டும் அப்படின்றது தான் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்னென்னா, த ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ நம்மளுடைய மனித உடம்புல வந்து பல மில்லியன் செல்களால் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. The nucleus of each cell contains thin thread-like structure called chromosome. ஸோ ஒவ்வொரு செல்லுலேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நூல் மாதிரி ரொம்ப மெலிசாக ஒரு நூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The chromosomes was first coined by Waldeyer in 1888. ஸோ அது சொன்னது வந்து Waldeyer அப்படிங்கிறவர் 1888 சொல்கிறாரு. The chromosomes are the carrier of genetic material which contain the heredity information. ஸோ ரொம்ப முக்கியமாக குரோமோசோம் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் கொண்டு வரது தான் வந்து முக்கியமாக இந்த குரோமோசோமுடைய பங்கு. The chromosomes are highly condensed coiled chromatic fibers packed with the DNA அப்படின்னா deoxyribonucleic acid that forms a genetic material. ஸோ குரோமோசோம்ஸ் வந்து ரொம்ப அப்படியே சுருட்டி ரொம்ப சிக்கு மாட்டின மாதிரி சுருட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு குரோமாட்டின் ஃபைபர். அது ஃபுல்லாக அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். வழியாக கேரக்டர்ஸை கொண்டு வரது, தாத்தாக்கிட்டேருந்து அப்பாட்டேருந்து நம்ம. ஸோ அந்த கேரக்டர்ஸ் கொண்டு வரது இந்த டிஎன்ஏ தான். ஜீன்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து நம்ம ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். which are responsible for the inheritance of a particular phenotypic character. இங்கே phenotype அப்படின்னா வெளிப்படக்கூடிய கேரக்டர். இப்போ ஒரு மனுஷனுடைய கை கால் முகம் ஹேருடைய கலர் ஸ்கின்னுடைய கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதே மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து வெளியே தெரியாது. ஸோ அதை வந்து அந்த இதை வந்து கேரி பண்ணி கொண்டு வர்றது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முக்கிய பங்கு வகுக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம். Each gene is present at the specific position on the chromosome called its locus. ஸோ இந்த ஒவ்வொரு ஜீனும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த குரோமோசோமில் ஒரு முக்கியமான அது இருக்கக்கூடிய அந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜீன்ஸ் வந்து பதியப்பட்டிருக்கு. During cell division, the genetic information present in the gene are passed from one generation to another. ஸோ செல் எப்பவுமே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது பிரியும் போது இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணோன்னா ஜீன்ஸ் வழியாக ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர்ஸை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை வந்து ஜீன்ஸ் அப்படிங்கிறது செய்யுது. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமோசோம் ஆர் தின் லாங் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ் கால்ட் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஸோ குரோமோசோம்ன்றது ஏற்கனவே படித்தோம், மெல்லிஸாக லாங்காக நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பகுதி, ஒரு 2 இலைகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை அ குரோமோசோம். அந்த 2 இலைகளையும் அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் ஒன்றா இணைச்சி வச்சுருப்போம். நம்ம 2 பூ வச்சு ஒன்றா கட்டும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கற்பனை பண்ணி இதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 2 குரோமாட்டிட்ஸையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு பேர் தான் வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம். Each chromatid is made up of spirally coiled thin structure called chromonema. அந்த chromatids அப்படின்றது அப்படியே நல்லா சுற்றி வச்சுருக்கக்கூடிய மெலிசான ஒரு ஸ்ட்ரக்சரால் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா chromonema அப்படின்னு சொல்கிறோம். The chromonema has number of bead-like structure along its length which are called chromomeres. ஸோ அந்த குரோமோனேமா அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அப்படியே பார்க்க அப்படியே லாங்காக லென்த்தாக இருக்குது. அதில் அப்படியே பீடுனா மணி மாதிரி அதில் பதியப்பட்டிருக்கு.
அதோடைய பேர் வந்து குரோமோமியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The chromosomes are made up of DNA, RNA, chromosomal protein and certain metallic ions. ஸோ இந்த குரோமோசோம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DNA இருக்கும், RNA இருக்கும், chromosomal proteins சொல்கிறோம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹிஸ்டோன்ஸ் அண்ட் நான் ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெட்டாலிக் அயன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம குரோமோசோம்ஸில் இருக்குது. These proteins provide structural support to the chromosome. ஸோ இந்த குரோமோசோமுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் தான், ஹிஸ்டோன்ஸும் நான் ஹிஸ்டோன்ஸ் தான் அதுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் ரீஜன். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்னென்னா the 2 arms of the chromosome meet at a point called primary constriction or centromere. ஸோ அதில் 2 strands இருக்கும், 2 நீளமாக சில பகுதி இருக்கும்னு சொல்லி 2 strands பார்த்தோம். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து சென்ட்ரோமியர். நம்ம ஏற்கனவே அந்த பேரால் பார்த்தோம். The centromere is the region where spindle fibers attach to the chromosome during cell division. So cell division அப்போ ஸ்பிண்டல் ஃபைபர் குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டல் ஃபைபர் என்ன பண்ணோன்னா இந்த சென்ட்ரோமியர் கிட்ட தான் போய் ஒட்டிக்கும் செல் டிவிஷன் ஆகும்போது. அடுத்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். சம் குரோமோசோம்ஸ் பொசஸ் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி குரோமோசோம். சில குரோமோசோமில் மட்டும் இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்றாங்க. தே ஆர் கால்ட் நியூக்ளியர் ஜோன் அப்படிங்கிறாங்க, இல்லைனா நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அப்படின்றாங்க. அது இன்னொரு பேர். ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் இந்த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோலஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து telomeres. The end of the chromosome is called telomeres. அந்த குரோமோசோம் உடைய அந்த நுனி பகுதி அது வந்து telomeres சொல்கிறோம். Each extremity of the chromosome has a polarity and prevents it from joining the adjacent chromosomes. ஒரு குரோமோசோம் போய் இன்னொரு குரோமோசோமோட ஒட்டிக்காமல் இந்த அதுக்கு ஒரு தன்மையை கொடுக்குறதா வந்து இந்த டெலோமியர்ஸ். எப்படி மேக்னெட்டில் வந்து நார்த் போல் வந்து ஒட்டாது, சவுத் போல் ஒட்டாது, அந்த மாதிரி இதை ஒட்ட விடாமல் பாதுகாக்கிறது இந்த டெலோமியர்ஸ் அப்படிங்கிறது. அந்த பொலாரிட்டின்றது அதுதான். இட் மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம்ஸ். ஒரு குரோமோசோமுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடியது, பொசிஷன் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடியது இந்த டெலோமியர்ஸ் தான். அடுத்து சேட்டலைட்ன்ற ஒன்று. Some of the chromosomes have a elongated knob-like appendage at one of the chromosome called a satellite. So ஒரு குரோமோசோமுடைய ஒரு எண்டில் knob மாதிரி ஒரு அப்பண்டேஜ் இருக்கும், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேட்டலைட்னு சொல்கிறோம். இந்த குரோமோசோம்ஸ் வித் சேட்டலைட்ஸ் ஆர் கால்ட் சாட் குரோமோசோம்ஸ். அந்த சேட்டலைட்டோட குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சாட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு பேர் சொல்கிறோம். Types of chromosomes based on the position of centromeres. ஸோ சென்ட்ரோமியர்ன்றது அது 2 குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த 2 பகுதியை வந்து ஒன்றா இணைக்கிற இடம்னு பார்த்தோம். ஸோ அதோடைய பொசிஷனை வச்சு குரோமோசோம்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. எத்தனை டைப் சொல்லியிருக்காங்கன்னா 4 டைப் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் as டெலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு 4 பிரிச்சிருக்காங்க. டெலோ, அக்ரோ, சப்மெட்டா, மெட்டா. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். டெலோசென்ட்ரிக் அப்படின்னா அந்த சென்ட்ரோமியர்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் தி ப்ராக்சிமல் எண்ட். தே ஆர் ராட் ஷேப் குரோமோசோம்ஸ். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே புரியும். டெலோசென்ட்ரிக் அப்படின்னா 2 அந்த ஸ்டாண்ட்ஸ்க்கு முனையில் இருக்கும் அந்த சென்ட்ரோமியர், அதுதான் வந்து டெலோசென்ட்ரிக்னு சொல்கிறோம். அடுத்து அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் தி ஒன் எண்ட் ஆஃப் தி ஷார்ட் ஆர்ம் அண்ட் லாங் ஆர்ம். தேர் ஆல்சோ ராட் ஷேப் குரோமோசோம்ஸ். இதுலேயே ராட் ஷேப் குரோமோசோம் தான் இருக்கும். இந்த சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும்னா கொஞ்சம் அந்த சென்ட்ரோமியரை விட கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த பகுதி இருக்கும், ஒரு பக்கம் நீளமாக இருக்கும். ஸோ 2 ஆர்ம்ஸ் குட்டியாக இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அது அக்ரோசென்ட்ரிக். அடுத்து சப்மெட்டாசென்ட்ரிக். த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் நியர் த சென்டர். ஸோ சென்டர் கிடையாது, சென்டருக்கு கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது சப்மெட்டாசென்ட்ரிக்னு சொல்கிறோம். தஸ் ஃபார்மிங் 2 அன்இக்குவல் ஆர்ம்ஸ். அந்த ஆர்ம்ஸ் மாதிரி இருக்க அந்த கைகள் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்காது. ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதை விட ரொம்ப சின்னது ரொம்ப பெருசாக இருக்கிறது அக்ரோசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னது பெருசாக இருக்கும். தே ஆர் ஜே ஷேப்டு ஆர் எல் ஷேப்டு குரோமோசோம்ஸ். அந்த 2 இதில் பார்த்தோம், டெலோசென்ட்ரிக்கும் அக்ரோசென்ட்ரிக்கும் ராட் ஷேப்டுன்னு பார்த்தோம். இந்த சப்மெட்டாசென்ட்ரிக் பார்த்திங்கன்னா ஜே ஷேப்பில் இருக்கும், இல்லைனா எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸில் இருக்கும். அடுத்து மெட்டாசென்ட்ரிக். த சென்ட்ரோமியர் அக்கர்ஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி குரோமோசோம்ஸ். ஸோ 2 அந்த குரோமோசோம்ஸ்க்கு நடுவில், எக்ஸாக்டாக நடுவில் இருந்தால் அது மெட்டாசென்ட்ரிக் சொல்கிறோம். ஸோ மிடில் மெட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில்னா சென்டர். ஸோ இதில் ரொம்ப சென்டராக இருக்குது அப்படின்னா அது வந்து மெட்டாசென்ட்ரிக்னு சொல்கிறோம். தே ஆர் வி ஷேப்டு குரோமோசோம். ஸோ இந்த மெட்டாசென்ட்ரிக் வந்து வி ஷேப்பில்
இருக்கும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அந்த சென்ட்ரோமியருடைய பொசிஷனை வச்சு பார்த்தோம். இப்போ அது ஃபங்க்ஷன், அது என்ன வேலை செய்யுது அதை பொறுத்து குரோமோசோம்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆட்டோசோம்ஸ், இன்னொன்று அலோசோம்ஸ். Autosomes contain genes that determine the somatic body characters. Male and female have equal number of autosomes. So autosomes அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய பாடி கேரக்டர்ஸை கொடுக்குறது, கண்ணு, மூக்கு, வாய், முடி, ஸ்கின், அதெல்லாம் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருந்தால் அந்த குரோமோசோம்ஸை வந்து ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ஈக்குவல் நம்பர் இருக்கும். ரெண்டு பேருமே சரிசமமான நம்பரில் வந்து இந்த ஆட்டோசோம்ஸ் இருக்கும். அலோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் which are responsible determination of sex of the individual. ஸோ இந்த அலோசோம்ஸ் அப்படின்றது ஒரு மனிதன் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து நம்ம அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் செக்ஸ் குரோமோசோம் ஆர் ஹெட்டிரோ குரோமோசோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து அல்லோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் செக்ஸ் குரோமோசோம் இல்லைனா ஹெட்டிரோ குரோமோசோம். ஹெட்டிரோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து வெவ்வேறு இருக்குன்றதுனால இது ஹெட்டிரோ சொல்கிறோம். There are two types of cell chromosome, sex chromosome, X and Y chromosome. So இந்த allosomesல ரெண்டு டைப் இருக்குது, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ஒன்று வந்து X chromosome, இன்னொன்று வந்து Y chromosome. ஆணாக இருந்தால், ஹியூமன் மேலாக இருந்தால் ஒரு குரோமோசோம் எக்ஸாக இருக்கும், இன்னொரு குரோமோசோம் ஒய்யாக இருக்கும். அதே பெண்ணுடைய உடம்புல அந்த இருக்கக்கூடிய குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீனில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து எக்ஸ் குரோமோசோம்லாம் இருக்கும். குரோமோசோம்ஸ் வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். ஆனால் ஆணினுடைய உடம்புல வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும். கேரியோடைப் அப்படின்னு பார்க்கலாம். கேரியோடைப் அப்படின்றது ஃபஸ்ட்டு தேர்ட் பேராக் வந்துடுங்க. அங்கே தான் கேரியோடைப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மேலே போயிடலாம். ஸோ கேரியோடைப் இஸ் அ நம்பர், சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் தி குரோமோசோம். ஸோ குரோமோசோமுடைய நம்பர், சைஸு, அதோடைய ஷேப்பெல்லாம் எப்படி இருக்குது ஒரு செல்லுடைய நியூக்ளியஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்கிறது தான் கேரியோடைப் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் பேரால இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பேராக் போயிடலாம். த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் எனி லிவிங் ஆர்கானிசம், ஆனிமல் ஆர் பிளான்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு குரோமோசோம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆனிமல் உடம்புல இருந்தாலும் சரி, அது பிளான்ட்ஸ் உடம்புல இருந்தாலும் சரி, இவ்வளோ தான், இத்தனை நம்பர் தான் இருக்கும் அப்படின்றது கான்ஸ்டன்ட். அதில் வந்து மாறவே மாறாது. இன் ஹியூமன், மனிதனுடைய உடம்புல பார்த்திங்க அப்படின்னா ஈச் செல் நார்மலி கண்டெயின் 23 பேர்ஸ். ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்குள்ளே மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 23 பேர் இருக்கும். பேர்ன்றது ரெண்டுன்னு அர்த்தம். அப்போ பிரித்து பார்த்தோம் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் நம்ம உடம்புல. அவுட் ஆஃப் விச் 22 பேர்ஸ் ஆர் ஆட்டோசோம்ஸ். இப்போ தான் படித்தோம். ஆட்டோசோம் அல்லோசோம்ன்றது செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது அல்லோசோம், பாடி கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது ஆட்டோசோம்ஸ்னு படித்தோம். ஸோ இந்த 23 பேரில் 22 பேர் வந்து ஆட்டோசோம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த 23வது பேரை வந்து அல்லோசோம் சொல்கிறோம், அது வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோம். அது மட்டும் மாறுது. பெண்ணினுடைய உடம்பாக இருந்தால் அதில் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஆணினுடைய உடம்பாக இருந்தால் எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் இருக்குது. அதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். அது இந்த பாடி செல்ஸ் ஆஃப் செக்ஷுவலி ரீப்ரொடக்டிங் ஆர்கானிசம் த குரோமோசோம்ஸ் ஜென்ரலி அக்கர் இன் பேர். ஸோ செக்ஷுவலாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த பாடி செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாய்டு நியூக்ளியஸ் இருக்குது. அதாவது டூ இருக்கும். அதான் வந்து டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பை ஆர்கானிசம் கண்டெய்னிங் அ சிங்கிள் செல் ஆஃப் குரோமோசோம். இதுவே வந்து ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு எண் மட்டும்தான் இருக்கும். அது குரோமோசோம் சொல்கிறாங்க. 2 குரோமோசோம்ஸ் உடைய இது இருந்தால் டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். அது சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் இருந்தால் அது ஹாப்ளாய்டுன்னு சொல்கிறோம். Karyotype is a number, shape and size and shape of the chromosome in a cell nucleus of the organism. ஏற்கனவே படிச்சோம். எத்தனை இருக்குது, என்ன சைஸில் இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அதுதான் கேரியோடைப்னு சொல்கிறோம். அடுத்து இடியோகிராம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது என்னென்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ கேரியோடைப் ஆஃப் அ ஸ்பீசிஸ். ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கிட்டு அது பிளான்ட்டோ அனிமல்ஸோ இல்லை ஹியூமனோ ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் எடுத்து வரைஞ்சி காட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி இப்படி தான் இது அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படமாக வரைஞ்சி காட்டுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் the metaphases chromosomes arranged in the homologous pair according to decreasing length, thickness, position and centromere, shape etc. with the sex chromosome placed on the it. ஸோ இந்த வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா மெட்டாஃபேஸ் வச்சு அந்த குரோமோசோம்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹோமோலோகஸ் பேரை வச்சு கொடுப்பேன். அந்த லென்த்து, அந்த திக்னஸ், பொசிஷனு, அந்த குரோமோசோம் எங்கெல்லாம் இருக்கும் அந்த குரோமோசோம் பொசிஷன் வச்சு நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிறத வச்சு அப்படியே அவங்க வந்து வரைஞ்சிட்டே வருவாங்க. அதில் வந்து கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் படித்தோம்.
2 பேர் ப்ளஸ் 1 பார்த்தோம். அந்த 2 பேரை மட்டும் செக்ஸ் குரோமோசோம்ஸை கடைசியில் கொண்டு வந்து வரைஞ்சி வைப்பாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். Structure of DNA. DNA is the hereditary material as it contains the genetic information. So இங்கே genetic information ஜென்ரேஷன் விட்டு ஜென்ரேஷன் அந்த கேரக்டர்ஸ் அப்படியே வர்றது தான் ஜெனடிக் இன்ஃபார்மேஷன் சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏன்றது ஒரு ஹெரிடிட்டரி மெட்டீரியல். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த கேரக்டர்ஸ், ஸ்கின் கலர், சைஸு, உயரமாக இருக்கிறது, ஷார்ட்டாக இருக்குது, அது மாதிரி அது எல்லாமே பாஸ் பண்ணுறது தான் டிஎன்ஏ. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூவன்ட் ஆஃப் தி குரோமோசோம். ஸோ குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்து டிஎன்ஏ. The most widely accepted model of DNA is the double helical structure of James Watson and Francis Crick. ஸோ எல்லாராலையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மாடல், டிஎன்ஏ உடைய மாடல் அப்படின்னா டபுள் ஹெலிக்கல், ரெண்டு இது வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது யார் வடிவமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவரும் கொடுத்தாங்க. They proposed the 3-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. ஸோ இப்போ நமக்கு அந்த டிஎன்ஏ உடைய ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து ஜஸ்ட் அதோடைய மாடல் வந்து சொல்லியிருக்காங்க. ரொசாலிண்ட் ஃப்ராங்க்லினும் மௌரிஸ் வில்கின்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலியமாக இந்த டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் வந்து 3D மாடலாக நமக்கு கொடுக்குறாங்க. அதான் 3-dimensional மாடல்ன்றது 3D ரியலாக இருக்க மாதிரி காட்டக்கூடிய ஒரு டைமென்ஷன். In appreciation of their discoveries on the molecular structure of nucleic acid, Watson, Crick and Wilkins were awarded Nobel Prize for Medicine in 1962. ஸோ இவங்க கண்டுபிடிச்ச அந்த அற்புதமான விஷயத்துக்காக நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க 1962. வாட்சனுக்கு, கிரிக்குக்கு அண்ட் வில்சனுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் DNA molecule. DNA is a large molecule consisting of millions of nucleotides. ஸோ குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ இருக்குன்னு படித்தோம். இப்போ டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்குன்னா நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால் பாலிநியூக்ளியோடைடு. டிஎன்ஏக்கு இன்னொரு பேர் வந்து பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். இதில் முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து சுகர் மாலிகுல், அது என்னென்னா டியாக்சி ரிபோ சுகர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நைட்ரோஜினஸ் பேஸோடு இருக்கக்கூடிய 2 நைட்ரோஜினஸ் பேஸஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து பியூரின்ஸ், பைரிமிடின்ஸ்ன்னு சொல்கிறோம். பியூரின்ஸில் வந்து அடினைனும் குவானைனும் இருக்கும். பைரிமிடின்ஸில் வந்து சைட்டோசின்னும் தைமன்னும் இருக்கும். அது 2 இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் அது. அடுத்து பாஸ்பேட் குரூப். ஸோ அந்த 3 காம்பனெண்ட் என்னென்னா ஒன்று சுகர் மாலிக்யூல், ஒன்று நைட்ரோஜினஸ் பேஸு, இன்னொன்று வந்து பாஸ்பேட் இருக்கக்கூடிய ஒரு பேஸ். ஸோ இது 3 தான் முக்கியமாக இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடியது. நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு அப்படின்னு இருக்குது. நியூக்ளியோசைடு அப்படின்றது நைட்ரோஜன் பேஸோட சுகர் ஆட் ஆயிருந்தால் அது நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறோம். அதில் நியூக்ளியோடைடு டீ வருது பாருங்கள். நியூக்ளியோடைடு வந்தால் நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். The nucleotides are formed according to the purines and pyrimidines present in them. ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இந்த பியூரின்ஸ், பைரிமிடின்ஸ் படித்தோம் இல்லையா, நைட்ரோஜனஸ் பேசிஸ்ன்னு படித்தோம். ஸோ அதோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த நியூக்ளியோடைட்ஸுடைய அமைப்பு வந்து சொல்கிறாங்க. வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அவங்க கொடுத்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஎன்ஏ மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ். ஸோ ஏற்கனவே படிச்சிருக்கோம் டிஎன்ஏக்குள்ளே நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம். அதனால தான் அது பாலிநியூக்ளியோடைட் சொல்கிறோம். அது மாதிரி 2 செயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. These chains form a double helix structure with 2 strands which run anti-parallel to one another. Anti-parallel அப்படின்னா நம்ம ரயில்வே ட்ராக் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் அப்படியே தொடர்ந்து வருது பேரலல். இது இங்கே ஆன்டி பேரலல்னால் ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகாது, பின்னிட்டு போகுது. அதனால தான் இது வந்து ஆன்டி பேரலல் சொல்லணும். ஸோ இங்கே 2 செயின்ஸ் இருக்கிறதுனால இது 2 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டபுள் ஹெலிக்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நைட்ரோஜனஸ் பேஸ் in the center are linked to sugar phosphate units which form a backbone of the DNA. ஸோ அங்கே நைட்ரோஜனஸ் பேஸ், பாஸ்பேட் பேஸ், சுகர் பேஸ்லாம் படித்தோம் இல்லைங்களா. இதில் இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து சென்டரில் இருக்கும். இது எதோட லிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட் யூனிட்டோட லிங்காக இருக்குது. இந்த லிங்காக இருக்கக்கூடிய இது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏ உடைய பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிங் பிட்வீன், ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், நைட்ரோஜனஸ் பேஸ் தான் வந்து டிஎன்ஏ உடைய பேக் போன். Pairing between the nitrogenous bases is very specific and is always between purine and pyrimidine.
ஸோ நைட்ரோஜனஸ் பேசிஸில் அந்த பேரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, எப்பயுமே பியூரின் வந்து பைரிமிடினோட மட்டும்தான் லிங்க் ஆகிருக்கும், லிங்க்ட் பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இது ரெண்டுமே ரெண்டுத்தையும் ஒன்றா எது இணைச்சி வச்சுருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டோடு அது இணைஞ்சிருக்கும். ஸோ அடினைன் வந்து எப்பயுமே தைமினோட தான் இருக்கும் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதுக்கு நடுவில் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி சைட்டோசின் வந்து குவானைனோட இருக்கும். இதில் வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இருக்கும். அதனால அந்த 3 லைன் 2 லைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடினைன் தைமினோட இருக்கும், சைட்டோசின் குவானைனோட இருக்கும், பியூரின் பியூரின்ஸ் வந்து எப்பயுமே பைரிமிடினோட தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்கிறது. அது ஒன்று அதோட தான் அந்த பேரோட தான் இருக்கும் கட்டாயமாக அப்படின்றது. ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த 2 ஹைட்ரஜன் பாண்டா 3 ஹைட்ரஜன் பாண்ட் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் த நைட்ரஜன் பேசஸ் மேக் தி டிஎன்ஏ மாலிகுல் ஸ்டேபிள். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்டோடு இருக்கிறதுனால தான் இந்த டிஎன்ஏ மாலிகுல் வந்து அங்கங்கே இல்லாமல் அப்படியே ஸ்டேபிளாக அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் வந்து பண்ணுது. ஈச் டர்ன் ஆஃப் தி டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங் ஆர் 3.5 நானோமீட்டர். ஸோ அதோடைய அந்த லென்த்து அதோடைய அந்த இதை வந்து சொல்கிறாங்க, அந்த டேர்னை வந்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படின்றாங்க. there are 10 base pairs in the complete turn. ஸோ ஒரு கம்ப்ளீட் டேர்னில் எத்தனை பேஸ் பேர் இருக்கும் அப்படின்னா 10 பேஸ் பேர் வந்து அதில் இருக்கும். The nucleotides in the helix are joined together by phosphodiester bonds. ஸோ இதில் இப்போ இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து இந்த ஹெலிக்ஸோட ஜாயின் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அது எது வந்து ஜாயின் பண்ணுது இந்த ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஸ்போடைஎஸ்டர் பாண்டோட இது வந்து ஜாயின் ஆகிருக்குது. அடுத்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இங்கே ரெப்ளிகேஷன் அப்படின்றது என்னென்னா அதே மாதிரி காப்பியை வந்து உருவாக்குறது, அதுதான் வந்து ரெப்ளிகேஷன், ரிப்பீட்டுன்னு சொல்லுவோம். அதான் ரெப்ளிகேஷன். DNA replication is one of the basis process which occurs within the cell. So இந்த DNA replication எங்கே நடக்குதுன்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்குது. DNA molecule produces exact copies of its own structure during replication process. So இந்த replication process நடக்கும்போது இந்த DNA என்ன பண்ணுது, அது தன்னுடைய அப்படியே இன்னொரு காப்பியை வந்து பக்கத்தில் அப்படியே உருவாக்கிக்குது. ஸோ அதான் வந்து DNA ரெப்ளிகேஷன் சொல்கிறோம். The 2 strands of the DNA molecules have complementary base pair. ஸோ இப்போ தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்னு பார்த்தா அடினைன் தைமின் சைட்டோசின் குவானின் இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ்ன்னு சொல்கிறோம். The nucleotide of each strand provides the information needed to produce its new strand. ஸோ இது எப்படி அதோட காப்பி அப்படியே வந்து உருவாக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த நியூக்ளியோசைடுன்னு படித்தோம். ஸோ அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. The 2 resulting daughter cells contains exactly the same genetic information as the parent cell. ஸோ அதில் உருவாகக்கூடிய 2 செல் புது செல் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட் செல் மாதிரியே சேமாக இருக்கும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனோட. DNA replication involves the following steps. ஸோ இந்த DNA replication அந்த சேம் பேட்டர்னை உருவாக்கும் போது என்னெல்லாம் ஸ்டெப்ஸில் வந்து இது நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ எப்போ இந்த ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா the specific points on the DNA where the replication begins is the site of origin. அது எந்த இடத்துல கரெக்டாக ரெப்ளிகேஷன் தொடங்குதோ அதை வந்து நம்ம ஆரிஜின் சொல்கிறோம், துவங்குற இடம், அந்த சைட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம். The 2 strands opens and separate at this point forming the replicate fork. ஸோ அந்த 2 ஸ்ட்ராண்ட் ஒன்றோட ஒன்று இப்படியே பிணைஞ்சிட்டே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா அந்த பிணைஞ்சிட்டு இருக்கிறது அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. அதை வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துல அது ஓப்பன் ஆகி பிரிய ஆரம்பிக்குதோ அதை ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ இப்போ அந்த 2 பிணைஞ்சு இருக்கிறது இப்போ தனித்தனியாக பிரியுது, அதுதான் அன்வைண்டிங் அப்படின்றது. த என்சைம் கால்டு ஹெலிகேஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் எது வந்து பிரிக்குது, அந்த 2 ஸ்ட்ராண்டு பின்னி இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்ட்ராண்டை பிரிக்கக்கூடிய ஒரு என்சைம், பிரிக்கிறதுக்கு உண்டான என்சைம் எதுன்னு பார்த்தா ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். bind to the origin of replicate site. ஸோ அந்த replicate சைட்டில் இந்த ஹெலிகேஸ் அப்படின்றது இருக்கும். ஹெலிகேஸ் separates the 2 strands of the DNA. ஸோ இந்த ஆரிஜின் ஆகக்கூடிய ரெப்ளிகேஷன் ஆரிஜின் ஆகக்கூடிய இடத்துல இது இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா அந்த டிஎன்ஏவுடைய 2 ஸ்ட்ராண்டையும் பிரிக்கிறதுக்கு உதவுது. த என்சைம் கால்ட் டாப்பாய்சோமிரேஸ். இது என்ன பண்ணுதுன்னா செப்பரேட்ஸ் த டபுள் ஹெலிக்ஸ் above the replication fork and removes the twist formed during the unwinding process. ஸோ இந்த டாப்பாய்சோமிரேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா அந்த டபுள் ஹெலிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிணையக்கூடிய அந்த இடத்துல அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அந்த பிரிகிற இடத்த தான் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த பின்னலை கலட்டி விடுறதுக்காக யூஸ் ஆகுறதா வந்து டாப்பாய்சோமிரேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம்.
ஈச் ஆஃப் தி செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி டெம்ப்ளேட். ஸோ இப்போ 2 ஸ்டாண்ட் வந்து பின்னி இருக்கக்கூடிய அந்த 2 டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து இப்போ பிரிஞ்சிருச்சு. அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி அதோடைய ஃபங்க்ஷன் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். ஸோ இப்போ ஆர்என்ஏவுடைய ப்ரைமர் எப்படி ஃபார்ம் ஆகுது? அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ அது எங்கள் துவங்குற இடத்த வந்து சைட் ஆஃப் ஆரிஜின் சொல்கிறோம். அது ரெண்டும் பிரியக்கூடிய அந்த ஓப்பனிங் வந்து ரெப்ளிகேஷன் 4ன்றோம். அடுத்து டிஎன்ஏவுடைய மாலிக்யூல் வந்து அன்வைண்ட் ஆகுது, ரெண்டும் தனித்தனியாக பிரியுது. இப்போ ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து உருவாகுது. An RNA primer is a short segment of the RNA nucleotides. So RNA nucleotide உடைய ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் தான் வந்து RNA primer அப்படிங்கிறோம். The primer is synthesized by the DNA template close to the origin of replicate site. ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட்னு சொல்கிற அது 2 பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த இதை வந்து டெம்ப்ளேட்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த டெம்ப்ளேட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏவை வந்து உருவாகிறதுக்கு இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படின்றது உதவுது. எங்கே அது பண்ணுது அப்படின்னு சொல்லிது அந்த ரெப்ளிகேஷன் சைட்டுடைய ஆரிஜின் இருக்கு இல்லைங்களா, எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இந்த டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. synthesis of new complementary strand from the parent strand. ஸோ இப்போ அந்த பேரண்ட் ஸ்ட்ராண்ட்லேருந்து புதுசாக ஒரு இது வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது ஆஃப்டர் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். ஸோ இப்போ ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து அந்த இடத்துல அங்கே உருவாகிடுது. ஆர் ஆடட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அன் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் அது வந்து அதோட அந்த ஸ்ட்ராண்டோட இப்போ ஆட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் உடைய பேர் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். அண்ட் நியூ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் தி பேரண்ட் ஸ்டாண்ட்ஸ். ஒவ்வொரு பேரண்ட் ஸ்டாண்டில் இருந்தும் இப்போ புதுசாக ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. த சிந்தசிஸ் இஸ் யூனி டைரக்ஷனல். ஸோ இந்த சிந்தசிஸ் பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும், மல்டி டைரக்ஷன்ஸில் இருக்காது. இன் ஒன் ஸ்டாண்ட் த டாட்டர் ஸ்டாண்ட் இஸ் சிந்தசைஸ்ட் அஸ் அ கண்டினியூஸ் ஸ்டாண்ட். ஸோ ஒரு ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அந்த டாட்டர் ஸ்டாண்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, விச் இஸ் கால் லீடிங் ஸ்டாண்ட். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீடிங் ஸ்டாண்ட்னு சொல்லி, இப்போ லீடர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் தி அதர் ஸ்டாண்ட் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சிந்தசைஸ். ஸோ இன்னொரு ஸ்டாண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏவுடைய சிந்தசிஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது, அது சின்ன செக்மெண்ட்டாக அது ஆயிட்டுருக்கு. திஸ் ஸ்டாண்ட் இஸ் கால் லேகிங் ஸ்டாண்ட். இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேகிங் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்கிறோம். த ஷார்ட் segments of DNA are called Okazaki fragments. ஸோ இந்த சின்னதாக டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து துண்டுகள் சொல்கிறது. ஸோ ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் சொல்கிறோம். இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை எக்ஸாம். இப்போ இந்த ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டு தான் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஒன்றா சேர்த்து ஒட்ட வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். The replication stops when the replication fork of the two sides meet at a site called terminus. ஸோ இப்போ இந்த ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ரெப்ளிகேஷன்ன்றது ரிப்பீட்டேஷன், அதான் அது மாதிரி சேமாக அப்படியே உருவாகிறது. ஸோ இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா அது ரெண்டும் ஒன்றா வந்து மீட் ஆகக்கூடிய அந்த ஒரு இடத்துல, அந்த இடத்த தான் என்ன சொல்கிறோம் டெர்மினஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து மீட் ஆகிற வரைக்கும் இந்த ரெப்ளிகேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிரும். which is situated opposite to origin of replication site. ஸோ இந்த எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ரெப்ளிகேஷன் சைட்னு ஒன்று இருந்தது இல்லையா, அந்த ஆரிஜின் ஒன்று இருந்தது, ரெண்டும் பிரியக்கூடிய இடம், அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டெர்மினஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ரெப்ளிகேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போது பேரண்ட் மாதிரியே ஒரு ஹெரிடிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இப்போ டாட்டர் இது வந்து உருவாயிடுச்சு. significance of DNA. ஸோ டிஎன்ஏவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பாஸ் ஆகிறதுக்கு இந்த டிஎன்ஏ வந்து உதவுது. இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டிஎன்ஏல தான் இருக்குது. இது கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசமுடைய அந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ், அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏலே தான் இருக்குது. Determination. As formation of zygote into male or female sex during development is called sex determination. ஸோ ஒரு கரு வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கிறது தான் வந்து நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் ஒன்றா சேரும்போது ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்கிறாங்க. செக்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பை தி குரோமோசோம்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ ஒவ்வொருத்தரோடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் தான் வந்து ஒரு உயிரினம் வந்து ஆணாக உருவாகுதா பெண்ணாக உருவாகுதா அப்படின்றத சொல்லும்.
செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன். ஸோ மனுஷனுடைய உடம்புல இதை வந்து எப்படி நிர்ணயிக்குது அப்படின்றது தான் இப்போ நமக்கு சொல்கிறாங்க. ரீகால் தட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஏற்கனவே நம்ம குரோமோசோம்ஸை பற்றி படிக்கும்போது படிச்சிருக்கோம். 23 பேர் குரோமோசோம்ஸ் நமக்கு இருக்குன்னு படிச்சிருக்கோம். out of which 22 pairs of autosomes and 1 pair 23rd pair is called sex chromosome. இதுக்கு allosomesனு இன்னொரு பேரும் சொல்லுனாங்க. ஸோ 23 பேர்ஸில் 22 பேரை வந்து ஆட்டோசோம் சொல்கிறோம். அதாவது நம்ம கண், மூக்கு, வாய், ஸ்கின்ல அந்த கலர் அதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியது 22 பேர்ஸ். ஆனால் அந்த 23rd பேர் மட்டும் நம்ம கேர்ளா பாயா அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கக்கூடியது அந்த 23rd பேர் தான். அதை வந்து அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதான் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். The female gametes or the eggs formed are similar in their chromosome type 22 plus XX. ஸோ ஃபீமேல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 23rd பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா 22 + XX தான் இருக்கும். தேர்ஃபோர் ஹியூமன் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட். ரெண்டுமே XX குரோமோசோம் இருக்கிறதுனால சேம். ஹோமோ அப்படின்னா சேம்னு அர்த்தம். கேமெட் அப்படின்னா அந்த என்னவா ஃபார்ம் ஆக போகுது அது. ஸோ இங்கே ஹோமோ அப்படின்றது சேம். ஸோ ஃபிமேலுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வந்து சேமாக இருக்கும். The male gametes or sperms produced are of 2 types. ஸோ ஆனால் ஒரு ஆணுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். எதர் எக்ஸ் ஆர் ஒய்யாக இருக்கும். த ஸ்பெர்ம் பியரிங் 22 + X. ஒருவேளை அந்த 23rd பேர் வந்து அந்த மேலுடைய ஸ்பெர்ம்ஸில் 22 + X அப்படிங்கிற குரோமோசோம் உருவாயிருக்குன்னா அந்த ஸ்பெர்ம் அந்த குரோமோசோமில் இருந்து வரக்கூடிய இதை வந்து நம்ம எக்ஸும் சேரும்போது கேர்ள் சொல்கிறோம். அதே ஸ்பெர்ம் வந்து 22 + Y அப்படிங்கிற குரோமோசோம் வந்து 22 + XXன்னு கேர்ளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்கோட ஃபார்ம் ஆகும்போது XYன்னும் போது அது பாயாக ஃபார்ம் ஆகும். த ஹியூமன் மேல்ஸ் ஆர் ஹெட்டிரோகேமெட்டிக். ஸோ பாய்ஸுடைய ஸ்பெர்ம்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. அந்த 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறதுனால அவங்கள என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்டிரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோனா சேம், ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட். இட் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஸ் டு விச் கேட்டகரி ஆஃப் ஸ்பெர்ம் ஃபியூசஸ் வித் தி எக். ஸோ இப்போ எக்கில் இருக்கிறது எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். இப்போ ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடியதோ இல்லை எக்ஸ் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஸ்பெர்மோ வந்து அந்த எக்கோட ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அது வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி தான். எக்ஸும் சேரலாம், ஒய்யும் சேரலாம். இஃப் தி எக்ஸ் இஸ் ஃபியூஸ்ட் பை தி எக்ஸ் பியரிங் ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபீமேல் இஸ் ப்ரொடியூஸ்ட். இப்போ ஆல்ரெடி கேர்ளுடைய உடம்புல எக்கில் வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. இப்போ எக்ஸ் குரோமோசோமை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கோட ஜாயின் ஆகும்போது எக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து கேர்ள் பேபியாக உருவாகும். If the egg X is fused by the Y bearing sperm and XY individual male is produced. இப்போ ஆல்ரெடி கேர்ளுடைய எக்கில் இருக்கக்கூடியது எக்ஸ் குரோமோசோம். இப்போ பாய்ஸுடைய அந்த ஸ்பெர்ம்லேருந்து வரக்கூடிய ஒய் ஸ்பெர்ம் போயிட்டு அந்த எக்ஸோட சேரும்போது XY குரோமோசோமாக உருவாகும். அப்போ வந்து பாய் பேபியாக உருவாகும். The sperm produced by the father determines the sex of the child. ஸோ ஒரு அப்பா தான் வந்து ஒரு குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிறது யாருன்னா அப்பா தான் அதுக்கு பொறுப்பு. The mother is not responsible in determining the sex of the child. ஸோ அம்மா தான் வந்து இது பொண்ணாக பிறந்துச்சு, பையனாக பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிள் வந்து அம்மா கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக பாய் பேபி வேணும் அப்படின்றதுக்காக ஃபாதர்ஸ் வந்து நிறைய மேரேஜஸ்லாம் பண்ணிக்கணும், வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் அந்த மதருடைய ரோல் இல்லவே இல்லை, ஃபாதருடைய ரோல் தான் அது. Now let's see how the chromosome takes part in this formation. So எப்படி இந்த ஃபார்மேஷனில் இந்த குரோமோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்குறோம். Fertilization of egg 22 + X with the sperm 22 + X will produce a female child 44 + XX. ஸோ எக்கில் இருக்கக்கூடிய 22 + Xும் ஸ்பெர்ம்லேருந்து வரக்கூடிய 22 + Xும் ஒன்றா சேர்ந்தால் 44 + XX குரோமோசோம் ஒன்றா சேர்ந்தால் அது வந்து கேர்ள் பேபி. இதே ஃபர்டிலைசேஷனில் எக்கோட வந்து 22 + Xும் ஸ்பெர்ம் வந்து 22 + Yயும் சேர்ந்து 44 + XY அப்படிங்கிற அந்த கடைசி பேர் வந்து XYயாக சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து பாய் பேபியாக உருவாகும். அடுத்து மியூட்டேஷன். The term mutation was introduced by Hugo de Ries in 1901 when he observed
phenotypic changes in the evening primrose plant. ஸோ ஈவினிங் primrose plant அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் சில சேஞ்சஸ் வந்து இங்கே ஃபீனோடைப்பிக் அப்படின்னும் போது வெளிப்படையாக தெரியக்கூடிய சேஞ்சஸ். ஜீனோடைப்பிக் சேஞ்சஸ்ன்றது உள்ளுக்குள்ளே தெரியக்கூடிய சேஞ்சஸ். ஸோ வெளிப்படையாக தெரியக்கூடிய சேஞ்சஸை வச்சு இவர் வந்து இந்த மியூட்டேஷனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணார் 1901. அந்த ஈவினிங் பிரிம்ரோஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ஈனோதெரா லமார்க்கியானா. மியூட்டேஷன் இஸ் அன் இன்ஹெரிட்டபிள் சடன் சேஞ்ச் இன் தி ஜெனடிக் மெட்டீரியல். ஸோ நம்ம டிஎன்ஏல ஏற்படக்கூடிய சடன் சேஞ்சஸ் தான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Mutations are classified into two main types, namely chromosomal mutation, gene mutation. ஸோ இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று குரோமோசோமில் சேஞ்சஸ் ஏற்படுதுன்றாங்க, ஒன்று ஜீனில் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரோமோசோமுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் ஜீன். ஸோ ரெண்டுத்துலேயும் சேஞ்சஸ் ஏற்படும் போது மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. Chromosomal mutation. The sudden change in the structure or number of the chromosome is called chromosomal mutation. This may result in. So, structureலையோ இல்லை நம்பர்லையோ நம்ம வந்து 23 pairs of chromosomes இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த 23 pairs வந்து எக்ஸஸாவோ இல்லை குறைவாவோ இல்லை அதுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ அதுதான் வந்து நம்ம குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த மாதிரி குரோமோசோமல் மியூட்டேஷன் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, சேஞ்சஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி குரோமோசோம். இப்போ குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இந்த குரோமோசோம் யூஸ்வலி அக்கர்ஸ் டியூ டு எரர்ஸ் இன் செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் நடக்கும்போது ஏதாவது தப்பு நடக்குதா, ஏதாவது தப்பு ஏற்பட்டு தப்பாக செல் டிவிஷன் நடக்கும்போது இந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. Changes in the number and arrangements of the genes takes place as a result of depletion, duplication, inversion, translocation in chromosome. So genes வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஜீன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறதுல இந்த செல் டிவிஷன் செல் டிவிஷனில் ஏதாவது தவறு ஏற்படும் போது இந்த ஜீன் வந்து அப்படியே அடுக்கின மாதிரி குரோமோசோமில் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று டெலிட் ஆகிடலாம், இல்லைனா அதுவே 2 முறை டூப்ளிகேட் ஆகிடலாம், இல்லைனா இன்வர்ஸ் ஆகிடலாம், இல்லைனா டிரான்ஸ்லோகேட் ஆகிடலாம். இங்கே இருக்கிறது அங்கே மாறி போயிட்டு அங்கே இருக்கிறது இங்கே மாறுறது. ஸோ அந்த மாதிரி ஏற்படுறது தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் in the number of chromosome. They involve addition or deletion in the number of chromosomes present in the cells. ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்ட் நம்பர் வந்து ஒன்று எக்ஸஸாக இருக்கலாம், இல்லைனா ஒன்று குறைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதையோ இல்லை குறையதோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளாய்டி அப்படிங்கிறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளாய்டி இருக்குது. ஒன்று யூப்ளாய்டி, இன்னொன்று அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். Euploidy. It is a condition in which the individual bears more than the usual number of diploid 2n chromosomes. ஸோ ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் 2n இருக்குன்னு சொல்லி டிப்ளாய்டுன்னு சொல்லி படிச்சிருக்கோம், 2n இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து எக்ஸஸாக ஏதாவது இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து யூப்ளாய்டி அப்படிங்கிறோம். இஃப் அன் இண்டிவிஜுவல் ஹேஸ் 3 ஹாப்ளாய்ட் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம், த கண்டிஷன் இஸ் கால் ட்ரிப்ளாய்டி. ஸோ 3 இருக்குது, ஹாப்ளாய்டு வந்து 3 இருக்குது அப்படின்னா ட்ரிப்ளாய்டின்னு சொல்கிறோம். எக்ஸஸாக 1 வந்திருக்கு. ஸோ ட்ரிப்ளாய்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டிப்பிக்கலி ஸ்டெராயில் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதால் உருவாக்க முடியாது, தட் இஸ் ஸ்டெராயில் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இட் ஹேஸ் 4 ஹாப்ளாய்டு, ஒருவேளை 2nக்கு பதிலாக 4n வந்துருச்சு அப்படின்னா செட்ஸ் ஆஃப் குரோமோசோம், த கண்டிஷன் இஸ் கால் டெட்ராப்ளாய்டி. இதை வந்து டெட்ராப்ளாய்டி அப்படிங்கிறோம். டெட்ரானா 4, அங்கே ட்ரைனா 3, ஸோ அங்கே டைனா 2. ப்ளாய்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு டைப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டுன்றதை ஞாபகத்தை வச்சுக்கலாம். டெட்ராப்ளாய்டு பிளான்ஸ் ஆர் அட்வென்டீஷியஸ் ஆஸ் தே ஆஃபன் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ்ட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் சைஸ். மோஸ்ட் டெட்ராப்ளாய்டு பிளான்ஸ் எல்லாம் வந்து அட்வென்டீஷியஸாக வந்து இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸு, ஃப்ளவருடைய சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், ஃப்ரூட்டுடைய சைஸ் எல்லாம் பெருசாக வந்து ஏற்பட்டுரும். ஏநியூப்ளாய்டி அப்படின்னா இட் இஸ் அ லாஸ் ஆர் கெயின் ஆஃப் 1 or more குரோமோசோம். குரோமோசோம் வந்து ஒன்று எக்ஸஸாவோ இல்லை ஒன்று குறைவாகவோ வந்துட்டா அந்த ஒரு செட் ஆஃப் குரோமோசோமில் இதுதான் வந்து ஏநியூப்ளாய்டி அப்படிங்கிறோம். இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். இதில் 3 டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று ஹோமோசோமி, ட்ரைசோமி, நல்லிசோமி. மோனோசோமி அப்படின்றது 2nலேருந்து 1 மைனஸ் ஆயிரும், அப்போ ஒரே ஒரு ப்ளாய்டி தான் இருக்கும். ஸோ அது குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ அதை வந்து மோனோசோமி அப்படிங்கிறோம். ட்ரைசோமி அப்படின்னா 2n இன்னும் ஒரு இது வந்து சேர்ந்துரும். ஸோ அதை வந்து ட்ரைசோமி, 2 + 1 3 ஆயிரும், அதனால ட்ரைசோமி. அண்ட் நல்லிசோமி என்னும் போது 2nலேருந்து 2 மைனஸ் ஆயிரும். ஸோ அது வந்து நல்லிசோமி. ஒன்றுமே இல்லை, 2ல் 2 போச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ அது நல்லிசோமி. ஸோ மோனோனா 1 தான் இருக்கும், அப்போ 2nலேருந்து 1 மைனஸ் ஆயிரும். ட்ரைனா 3 இருக்கும், அப்போ 2ஓட 1 ஆட் ஆயிரும். நல்லினா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ 2ஓட 2 மைனஸ் ஆயிரும். இன் மேன், டவுன் சிண்ட்ரோம் இஸ் ஒன் ஆஃப் தி காமன்லி நோன் ஏநியூப்ளாய்டு
கண்டிஷன். ஸோ ஏவ்நியூக்ளியாய்டு கண்டிஷன் ஏற்படும் போது மனுஷனுக்கு நமக்கு தெரிஞ்ச காமனான டிசீஸ் என்னென்னா டவுன் சிண்ட்ரோம் தான் இதுக்கு முக்கியமான ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ டவுன் சிண்ட்ரோம்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பை தி டாக்டர் நேம் லாங்டான் டவுன் இன் 1866. ஸோ லாங்டான் டவுன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாரு. 1866 கண்டுபிடிக்கிறாரு. இட் இஸ் அ ஜெனட்டிக் கண்டிஷன் விச் தெர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21 ட்ரைசோமி. இட் இஸ் அசோசியேட்டட் வித் மென்டல் ரிட்டார்ட்மெண்ட். ஸோ இது என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோமுடைய காப்பி வந்து இருக்குது. அதாவது 21வது பேரில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் வந்து இருக்குது. அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஒருவேளை இந்த டவுன் சிண்ட்ரோம் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னா மென்டல் ரிட்டார்டட்னஸாக இருப்பாங்க. ஸோ மன வளர்ச்சி குறைவாக இருக்கும். டிலேடு டெவலப்மெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். வீக் மசில் டோன், விஷன், ஹியரிங் டிசபிலிட்டி இது எல்லாமே வந்து ஏற்படும் இந்த டவுன் சிண்ட்ரோமால். ஆர் சம் ஆஃப் தி கண்டிஷன் சீன் இன் தீஸ் சில்ட்ரன். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த 21 பேர் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ் இருக்கும் பாருங்கள். அது ஸோ அந்த இடத்துல ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸஸாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு. தென் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து குரோமோசோம்லேயே சேஞ்சஸ் ஏற்படும் போது, இப்போ இதில் வந்து ஜீனில் சேஞ்சஸ் ஏற்படும். ஏற்கனவே நம்ம படிக்கும்போது 2 விதமான சேஞ்சஸ் ஏற்படும். மியூட்டேஷனில் இருக்குது. குரோமோசோம்லேயும் சேஞ்சஸ் ஏற்படலாம், ஜீன்லேயும் சேஞ்சஸ் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜீனில் மட்டும் சேஞ்சஸ் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஜீன் மியூட்டேஷன் இஸ் த சேஞ்சஸ் அக்கரிங் இன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஜீன். ஏற்கனவே நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லி 2 சீக்வன்ஸ் படித்தோம். ஸோ அதில் நியூக்ளியோடைடில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மியூட்டேஷன் வந்து ஏற்படுது. இட் இன்வால்வ்ஸ் இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் ஏற்படலாம், டெலிஷன் ஏற்படலாம், இன்சர்ஷன் இல்லை இன்வர்ஷன் ஆஃப் அ சிங்கிள் ஆர் மோர் தென் 1 நைட்ரோஜினஸ் பேஸ். நைட்ரோஜினஸ் பேஸில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட்னா இதுக்கு பதிலாக அது வந்துடலாம். டெலிஷன்னா டெலிட் ஆயிரும், இல்லாமல் போயிடும். இன்சர்ஷனாக எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து அந்த இடத்துல சேர்ந்துக்கும். இன்வர்ஷனாக வேறு மாறிடும், அந்த சீக்வன்ஸ் வந்து மாறிடும். மெயினாக வந்து நைட்ரோஜினஸ் பேஸில். ஜீன் ஆல்டர்னேஷன் ரிசல்ட்ஸ் இன் அப்நார்மல். இந்த மாதிரி இந்த ஜீன் மியூட்டேஷன் ஏற்படும் போது என்ன ஆகும்னா அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் ஆர்கானிசம். ஸோ ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதான் வந்து இந்த ஜீன் மியூட்டேஷன் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். Thanks for watching Sridevi's Zone.